5 வயது சிறுவன் ஒருவன் நன்றாக ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தான். திடீரென நடக்க முடியாத அளவுக்கு அவனுடைய கால் முடமாகிவிட்டது. பிரபலமான டாக்டர்களை பார்த்தும் பலனில்லை. அப்போது ஒரு டாக்டர், இவனுக்கு உடலில் ஊனமில்லை, உள்ளத்தில் இருக்கலாம், அதனால் மனோதத்துவ டாக்டரிடம் காண்பியுங்கள் என்றார். அவனை பரிசோதித்த மனோதத்துவ மருத்துவர் ஓர் உண்மையை கண்டுபிடித்தார். கால் நடக்க முடியாமல் போனதற்கு முதல் நாள் சிறுவன் விளையாடிவிட்டு வந்தபோது காலில் பலமான அடிபட்டு நடக்க முடியாமல் நொண்டியடித்தபடியே வந்திருக்கிறான். இதை பார்த்த அவனுடைய தந்தை, இனி அவ்வளவுதான், உன்னால் நடக்க முடியாது, நீ நொண்டியாகிவிட்டாய் என்று திட்டி தீர்த்திருக்கிறார். அன்று இரவு முழுவதும் அவனுடைய தந்தை சொன்ன வார்த்தைகளே அவனுடைய மனதில் திரும்ப திரும்ப எதிரொலித்து காலையில் எழுந்தது முதல் அவனால் நடக்க முடியாமல் போய்விட்டது. இதை அறிந்த மருத்துவர் அவனை ஆழ்நிலைக்கு அழைத்துச் சென்று, உனக்கு ஒன்றுமில்லை, உன் கால் குணமாகிவிட்டது, இனி நீ நடக்கலாம் என்று தைரியப்படுத்தினார். அதேபோல சிகிச்சை முடிந்தவுடன் எழுந்து அவன் நடக்க ஆரம்பித்தான். எனவே நாமும் மற்றவர்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை பேசி அவர்களின் வாழ்வை வளமாக்குவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் தன்னம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை பேசினோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்.